ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கார்த்திக்கும் சண்முகமும் சக்திக்கும் பொன்னிக்கும் ஏதாவது நடந்துச்சான்னு போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை ஜாக்கிங் கூப்பிட்ற மாதிரி போகிறாங்க. பொன்னி அவங்க தலையில் படுத்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு கார்த்திக்கும் சண்முகமும் அப்செட் ஆயிடுறாங்க. சந்திரசேகர் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. கார்த்திக் சொல்கிறாரு, கண்டிப்பாக கொடைக்கானல்லேருந்து போகும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வருவாங்க சந்திரா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. பிரீத்தி அதை கேட்குறாங்க. நேற்று நைட்டு எதுவும் நடக்கல, இன்னைக்கு நைட்டு ஏதாவது நடந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. சக்தி ஸ்டால்ல எம்டியா இருக்கு, யாருமே அங்க வரல. சக்தியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கேக்குறாங்க. சக்தி போன்ல சொல்றாரு. பொன்னி எல்லா கடை டீடைல்ஸும் தெரிஞ்சு வச்சுட்டு வராங்க. நம்ம தான் எல்லா திங்ஸும் ஒன்னா விற்கிறோம், மற்ற கடைகள் எல்லாம் செப்பரேட்டா தான் விற்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆளுங்க கிட்ட இவங்களாம் கெஞ்சுற மாதிரி இருக்கு, வாங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கு ஐடியா வருது. அங்க ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு, ஜவுளி கடை இங்க ஓப்பன் ஆயிருக்கு, எல்லாருமே வாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மைக்கை வாங்கிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க, வாங்கம்மா வாங்க, இங்க நிறைய டிஸ்கவுண்ட்ல நாங்க ட்ரெஸ்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். குட்டி பசங்களுக்குலாம் ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா அவங்க 5 மினிட்ஸ்ல அவங்க எப்படி இருப்பாங்கன்றத வரைஞ்சி தருவோம்னு சொல்றாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. சக்தியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த பிளேஸ்க்கு வராங்க. போன்ல கடையில யாருமே வரலன்னு சொன்னா இப்ப என்னங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொன்னி பண்ற விஷயத்த பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. தேங்க்யூ.